ஹை கைஸ், ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் பாட்டுக்கு அவள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க. ஆனால் நம்ம ஹீரோயினை வச்சக்கண்ணு வாங்காமையே பார்க்க பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் ஞாபகம் வருது. என்னன்னா, பார்க்க பார்த்தீங்கன்னா நம்ம காஃபி குடிக்கலான்ட்டு யதார்த்தமாக போயிருப்பாங்க. பட் அங்கே அவள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்டோட வந்து பேசிக்கிட்டு இருப்பா. பட் அப்போவே பார்க்கக்கு ஹீரோயின் மேலே பார்த்து ரொம்பவே ஃப்ளாட்டாக இருப்பார். அப்படியே கண்ணு வைக்காமல் பார்த்துக்கிட்டு இருக்க. அவங்க ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா சீக்ரெட்டாக அந்த கிறிஸ்மஸ்க்கு கிஃப்ட் கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் கரெக்டாக பார்க்கோட கிஃப்ட்டே நம்ம ஹீரோயின் எடுப்பா. அது இவருக்கு அதை விட சந்தோஷமாக இருந்திருக்கும். எவ்வளவோ பேர் இருக்கும்போது நம்ம ஹீரோயின் மட்டும் எடுக்கிறாள் அப்படின்ட்டு. அந்த சின்ன சின்ன கோயின்சிடென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நம்ம ஹீரோயினுக்காக இவர் லிஃப்ட்டை யதார்த்தமாக பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அப்போ ஹீரோயின் வந்திருப்பா. அன்னிலேருந்து இப்போ வரைக்கும் சரி, எப்போவுமே நம்ம ஹீரோயின் வந்தால் தான் இவர் லிஃப்ட்டில் ஏறதையே கொண்டு போயிடுவார். இன்னொரு பக்கம் காஃபி குடிக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்திருப்பாள். அவளுக்காகவே பின்னாடி நின்று அப்புறம் ஹீரோயின் போனதுக்கப்புறம் வேணும்னே ஹீரோயினுக்கு முன்னாடி போய் காஃபி பிடிக்கிறதுன்ட்டு எல்லாமே இவர் ஹீரோயினை பார்க்கணுன்னு தான் பண்ணியிருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் கன்னத்தில் கை வச்சுட்டு நின்றுட்டுருக்க. அவர் மனசில் இருந்த லவ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணி கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அவர் யதார்த்தமாக திரும்ப கைப்பிடிக்க ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா இன்னமே சுய நினைவே வரல. அவள் யதார்த்தமாக அதை ஏன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு பார்க்க கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு 5 நிமிஷம் கழிச்சு தான் சுய நினைவே வருது. ஐயோ பேசாதே அப்படின்ட்டு அவள் ஷாக் ஆகிட்டா. ஆமாம், நான் இந்த சும்மா காற்று வாங்கலான்னு வந்தேன், நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்கிற மாதிரி அவள் கேட்டுக்கிட்டு இருக்க. அப்போ தான் பார்க்க சொல்கிறாங்க. இல்லை, நான் சும்மா இங்கே யதார்த்தமாக போயிட்டு இருந்தேன், அப்போ தான் உங்களை பார்த்தேன் அப்படின்ட்டு கேஷுவலாக அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பட் உண்மையான ரீசன் என்னன்னு சொல்லலை. அவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு இங்கே தனியாக நடந்துட்டு இருக்கீங்க, வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனீங்கன்னு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் பாய் ஃப்ரெண்டோட திங்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. அவன் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தயங்குறா. இருந்தாலும் அவள் பார்த்தீங்கன்னா நல்லா தான் போயிட்டுருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இவரும் சரி அப்போ அப்படியே இருக்கட்டுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டுருக்காங்க. அப்புறம் குரூப்ல எல்லாம் மெசேஜ் போட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி யார் ஏன் ஹீரோயின் வரல அப்படின்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எனக்கு டயர்டாக இருந்துச்சு, அதனால நான் வீட்டுக்கு வந்து படுத்துட்டேங்கிற மாதிரி மெசேஜ் போட்டுக்கிட்டு இருக்கேன். இங்கே தான் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. சின்ன பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருந்திருப்பாங்க. எவ்வளோ நாள் தான் நீ ஒண்டி கட்டியாவே சுத்த போற, உனக்குன்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கலாம்லன்ட்டு. நான் மட்டும் எனக்கு கிடைச்சா வேண்டாம், நான் சொல்கிறேன், கொஞ்சம் கம்முன்னு வாங்க அப்படின்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லியிருப்பா. இது எல்லாத்தையுமே பார்க்க கேட்டிருப்பாரு. அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். அதுக்கு நம்ம ஹீரோயின் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு வந்துருவாள். அதுக்கப்புறம் பார்க்குக்கு கால் வந்திருக்கும். வந்த உடனே அவள் ஹீரோயின் ஃபோனை எடுத்துருக்க மாட்டா. அதனால கடுப்பாகி இவர் பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்திருப்பாரு. பட் ரூமுக்கு வந்து அவர் ஹீரோயினை செக் பண்ணலாமான்னு பார்ப்பாரு. சரி, தேவையில்லாமல் நம்ம ஏன் கேட்கணும் அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா அவர் ரூமில் இருப்பார். ஹீரோயின் வந்து தூங்கிட்டு இருப்பான்னு நினச்சிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவர் ஃப்ரெண்டு கிட்ட கால் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது பக்கத்தில் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. என்ன ஹீரோயின் இங்கே வரவே இல்லை அப்படின்ட்டு. இவருக்கு இப்போதான் தெரியும் ஹீரோயின் இன்னும் வீட்டுக்கும் வரல. ஆக்சுவலாக சவுண்டு எதுவுமே கேட்கல. அங்கேயும் இல்லைன்னா எங்கடா போயிருப்பா, எங்கேயாச்சும் தொலைஞ்சு போயிருப்பாள் அப்படின்ட்டு. வந்தவர் மறுபடியும் ஹீரோயினை பார்க்கறதுக்கு தான் மறுபடியும் ரோடோட சுற்றி தொலைஞ்சிட்டு இருப்பாரு. அப்போ தான் கரெக்டாக நம்ம ஹீரோயின் உட்காந்து புலம்பிட்டு இருக்கிறதையும் பார்த்துருப்பாரு. அவருக்கு சிரிப்பு தான் வந்திருக்கும். அப்புறமா தான் நம்ம ஹீரோயினை பார்க்கலான்ட்டு வந்துகிட்டு இருக்க. 2 பேரும் போயிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போதான் அவர் இந்த பாய் ஃப்ரெண்ட் கூட எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நார்மலாக தான் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு இருக்க. காலையில் முதல் வேலையாக சின்ன பார்த்தீங்கன்னா ஹீரோயினை ஏர்போர்ட்லேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆத்தரோட சரியான பல்பு வாங்கியிருப்பாங்களே, அவங்களுக்கு தான் ப்ரப்போஸ் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு இதை பற்றி இதுக்கு மேலே பேசக்கூடாது, சரியா, நம்ம போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஹீரோயின் சொல்கிறா, இந்த மாதிரி நேற்று உங்கள் பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணாரு, நீங்கள் குளிச்சுட்டு படுத்துட்டு இருந்தீங்களே, அதை நான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு இவ சொல்லிக்கிட்டு இருக்க. சின்னக்கு ஒரே ஷாக்கு. எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, என் பாய் ஃப்ரெண்ட் எதுக்கு பேசுகிற அப்படின்ட்டு ரொம்ப பொசசிவ் ஆகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்க்க ஹீரோயின் வருவான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு நியூஸ் போகுது, இந்த மாதிரி நம்ம சின்னும் நம்ம ஹீரோயினும் முன்னாடியே கிளம்பிட்டாங்க அப்படின்ட்டு. பட் பார்க்க பாவம் ஆசையாக அவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சரின்ட்டு இருக்கிறவங்க மட்டும் குரூப்பில் சுற்றி என்னென்ன பார்க்க முடியுமோ எல்லாத்தையும் பார்த்து ஹீரோயினுக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சு விட்டுட்ருக்காங்க. பரவாயில்ல, எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. நான் தான் இங்கே வந்துட்டேனோன்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அந்த டைமில் கரெக்டாக பாய் ஃப்ரெண்ட் வேறு கால் பண்ணிடுறான். ஹீரோயினும் சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. வழக்க போல் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவனை மீட் பண்ணலான்னு போகிறா. போகும்போது அவளுக்கு ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஏன்னா அவள் எல்லாம் எப்போ பார்க்குறானோ அப்போ கரெக்டாக நம்ம பார்க் இருக்கார்ல, அவரோட ஃப்ளாஷ் இவளுக்கு லைட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நான் வெளியே சுற்றி பார்க்கலான் இருக்கேன், டாப் டு பாட்டம் உலகத்தை ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறேன், ஆனால் என் கூட நீ வந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி பார்க்க கேட்டுட்டு இருக்க. ஹீரோயினா சரியான ஷாக் ஆயிடுறா. ஏன்னா கிட்டத்தட்ட கல்யாணம் படிக்க போகிற மாதிரி அவன் ஓகே சொல்மியான்னு கேட்டுட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் ஒரு 5 நிமிஷம் யோசிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு என்ன பேசுறதுனே புரியல. ஆனால் அவளுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியும், ஏன்னா அந்த கூட போனால் உலகத்தையே சுற்றி பார்க்கலாம், ஜாலியாக இருக்கலாம், கடைசியில் 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் அவளுக்கு என்னமோ தெரியல, ஓகே சொல்லணும்னு மட்டும் தோணலை. 5 நிமிஷம் கழிச்சு ஊத்து பார்த்தா அவள் கண்ணுக்கு டக்குன்னு பார்க்க வந்துட்டு போக இவளுக்கு சரியாக குழப்பிடுது. நான் என்ன லவ் பண்ணுறேன்னா இல்லை பார்க்க லவ் பண்ணுறேன்னா, அவர் ஏன் இப்போ ஃப்ளாஷ் அடித்த மாதிரி வந்துட்டு போகிறாரு அப்படின்ட்டு இருக்க. அந்த கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான் என்னன்ட்டு. ஹீரோயினுக்கு பதிலே சொல்ல தெரியல. டக்குன்னு கண்ணை முழிச்சிடறா. அடுத்த நாள்லேருந்து வாட்ச் பண்ணுறா, ஒரு வேளை நிஜமாலுமே நமக்கு பார்க்க பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு. மீட்டிங்ல எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா பார்க்க பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்க. எவ்வளோ அழகாக இருக்கார்ல, நிஜமாலுமே எனக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்ட்டு இவ சந்தேகப்படுறாளோ இல்லையோ நல்லா சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கா. பார்க்க பின்னாடி இவ கேவலமாக வளைஞ்சு வளைஞ்சு சுற்றி
பண்ணிக்கிட்டு இருக்கிறது அவளுக்கே தெரியக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்க. கரெக்டாக லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா பார்க் வழக்கம் போல் வெயிட் பண்ணாமல் போயிடுறாங்க. ஹீரோயினா பதறி அடிச்சுட்டு போயிடுறா. வழக்கம் போல இவன் நடத்த வந்துட்டு இருக்கா. அவள் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா எங்கேயோ வெளியே போகலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கே நான் வெயிட் பண்ண நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இருக்கா. பட் நம்ம ஃப்ரெண்டு இன்னும் வந்த பாடில்லை. சரி காஃபி குடிக்கலான்னு ஹீரோயின் போயிட்டு இருக்க. அங்கே பார்க் உட்காந்துருக்காரு. இப்போ பாரு நான் எப்படி மாஸ் காட்டுறேன்னு மட்டும் பாருன்ட்டு ஹீரோயின் சரியா மாடர்னா நடந்து போயிட்டு இருக்க. முன்னாடி பாவம் புள்ள கண்ணாடி இருக்கிறத பார்க்கல. அங்கே பார்க்க முன்னாடியே நச்சுன்னு கண்ணாடியில் அடி வாங்கிக்கிறா. அப்புறம் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா எப்படி வருவேன்னு கேட்க இன்னும் 10 நிமிஷம் ஆகும்னு வேற ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோயினுக்குன்னா மானபங்கம் ஆயிடுச்சு. எப்படியாச்சும் தப்பிச்சாகணுமேன்ட்டு குடுகுடுன்னு ரெஸ்ட் ரூம் போய் பார்க்குறா. பட் அங்கே போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியுது புடச்சது அப்படியே வீங்கிருக்கு அப்படின்ட்டு. ஏமா பொம்மையை வேற விட்டுறா. பார்க் எடுத்து வச்சிடுறாங்க. அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் தான் சரி ஃப்ரெண்டு என்னடி ஆச்சு அப்படின்ட்டு நெத்தியை பார்க்குற. நல்லா புடச்சிருக்கு. ஐயோ இடிச்சுக்கிட்டேன் இதை பற்றியெல்லாம் கேட்காத அப்படின்ட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்க. அவங்க ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அதை தோத்த நல்லா வைக்கிறதுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே பெருசாக புடச்சிருச்சு. போயும் இப்படியா விழுவன்ட்டு ஃப்ரெண்டுனால சிரிப்பையே கண்ட்ரோல் பண்ண முடியல. இருந்தாலும் முன்னாடி உட்காந்து சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ வழக்கம் போல அவள் டேட்டிங்கோட சேட் லைஃப் இருக்குல்ல எல்லாத்தையும் சொல்லிட்டு ஹீரோயினுக்கு முன்னாடி பேன்ஸ் வெட்டி விட்டுறா. ஹீரோயினுக்கு அந்த நெத்தி புண்ணு மறைச்ச மாதிரி இருக்கு. நீ ஏன் இதை நாளைக்கு ட்ரை பண்ணிட்டு போகக்கூடாது, இல்லைன்னா நீ புடச்சது பார்த்தீங்கன்னா ஊருக்கே தெரியும்ட்டு இருக்க. ஹீரோயினும் காலையில் அதே மாதிரியே போறா. பட் ஆஃபீஸில் எல்லாருமே சூப்பராக இருக்கேன் நல்லா இருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவளுக்கு ஒரே ஆச்சரியம் நல்லா இருக்கான்ட்டு. பார்க்கெல்லாம் பார்த்துட்டு கிட்டத்தட்ட அவனுக்கு சும்மாவே நம்ம ஹீரோயின் ரதியாட்ட தான் தெரியவா. இப்போ சொல்லவா வேணும்னு ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்டா அவ்வளோ கேவலமாவா இருக்கேன்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மூஞ்சியை கவர் பண்ணிட்டு போயிட்டு இருக்க. பார்க்குக்கு சிரிப்பு வந்துருச்சு. அவர் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு சின்னோட வீட்டில் தான் காட்டுறாங்க. சின்ன பார்த்தீங்கன்னா ரூமை விட்டு வெளியே கூட வரமாட்டாங்க. அசிஸ்டன்ட் வந்து எதனா கேட்டால் கூட அன்னைக்கு நடந்திருக்குள்ள ஒரு அசிங்கமான சம்பவம் அதான் ஞாபகம் வருது. சீக்கிரமா நீ வெளியே போ அப்படின்ட்டு சின்ன அசிஸ்டண்ட்டை துரத்தி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு ரூம்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்க. இங்கே ஹீரோயினா எப்படியாச்சும் அப்லோட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா. இன்னுமே இன்னும் அனுப்பவே இல்லை. என்னடா இது இவ்வளோ லேட் பண்ணுறாங்களேன்ட்டு இருக்கா. ஆஃபீஸில் சரியான குளிர் வந்துடுது. நடுங்கிக்கிட்டு இருக்கா பெட்ஷீட்டை போத்திட்டு. கரெக்டாக இப்போ காஃபி பவுடர் வேற போடலான்ட்டு போயிட்டு இருக்கா. பவுடர்லாம் கீழே கொட்டிடுறா. பார்க்க அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்த உடனே அவர் தான் கொஞ்சம் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு ஸ்டோர் ரூம்ல இருந்துச்சுன்னு ஹீட்டர் வேற கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் 2 பேரும் சேர்ந்து பிடிக்கலாமே, நீங்களும் அவங்க சும்மா தானே உட்கார போறீங்க, நான் அவரை பக்கத்தில் உட்கார வச்சிடறா. அவுட்டிங் போனது எப்படி இருக்குங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. பார்க்க பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு, நீங்க தான் வரல அப்படின்ட்டு இருக்கும் போது தான் சின்ன என்ன இந்த மாதிரி கூட்டிட்டு வந்துட்டாங்க, இல்லைன்னா நானும் வந்துருப்பேன்ட்டு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்க்கும் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாம இருக்க. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நான் வரேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்றேன், சின்ன இல்லைன்னா நான் இந்த டைமா இருந்திருப்பேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்க ஓகேன்ட்டுறாங்க. அங்கே அப்லோடும் ஆயிடுது. நம்ம ஹீரோயினா அப்படி கிளம்பலான்ட்டு சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கா. அப்போதான் 2 பேரும் லிஃப்ட்ல போயிட்டு இருக்காங்க. பார்க்க பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்ம ஹீரோயின்ட்ட பேசல. ஆனால் அவளும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் முடிஞ்சு வந்த உடனே அவளுக்கு ஏதோ லெட்டர் வந்திருக்கு. ஆக்சுவலாக அந்த பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ மாதிரி இருக்கும், கியூஆர் ஸ்கேனரு. அந்த பாய் ஃப்ரெண்ட் தான் அமுச்சு விட்ருக்கான். இந்த மாதிரி நான் உன்னை மறக்க முடியாது, என்னால் நினச்சாலும் முடியாது, நான் உனக்காகவே உருவாக்கப்பட்டேன், அப்படி இருக்கும்போது என்னால் மட்டும் எப்படி முடியும், நீ உன் மனசை மாற்றினா எப்போ வேணாலும் எஸ் சொல்லு அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ப்ரப்போஸ் பண்ணி அனுப்பிச்சுட்றான். பட் பத்தாவதுக்கு நம்ம ஹீரோயினோட ட்ராமா இருக்குல்ல அது செகண்ட் ரேட்டிங்ஸாக போயிடுச்சு. எல்லாமே லோ ஸ்கோரு லோ இதுன்னு வந்துக்கிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு கஷ்டமாயிடுச்சு. அடுத்த நாள் ஆஃபீஸ் போகிறா. எல்லாரும் ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பாக அடுத்த ட்ராமா வந்துடும், இல்லைனா அடுத்த எபிசோட் வந்துடும் அப்படின்ட்டு. ஹீரோயினும் சரி பரவாயில்ல அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா தெம்பாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக மேனேஜர் வேற வந்து இப்படியெல்லாம் டவுன் ஆகிட்டு இருக்கு, நம்ம சின்னோட அக்ரிமெண்ட்டை முடிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஷாக்கு, என்னடா இது அப்படின்ட்டு. ஆமாம் ரேங்கிங் இல்லைன்னு நம்ம எப்படி வச்சுக்க முடியும், ஆல்ரெடி அவங்களுக்கு ரினியூ பண்ணுறது இருக்குல்ல, அந்த பிளான் இப்போதைக்கு ஒத்தி போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோயின் கால் பண்ணி கேட்டால் சின்ன ரூம்குள்ளே இருக்காங்க, திறக்கவே மாட்டேங்கிறாங்க. வாழ்க்கையே எப்படி போயிட்டு இருக்குன்ட்டு நம்ம ஹீரோயின் சின்ன நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்க. ஆனால் சின்னுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கவலையெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவள் பாய் ஃப்ரெண்டு நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் உட்காந்து என்னோட இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு பாய் ஃப்ரெண்ட் லைஃப்பை பற்றி பேசிகிட்டு இருக்க. ஹீரோயின் இதெல்லாம் நல்லது தான் நீங்கள் டேட் பண்ணுறது, ஆனால் கொஞ்சம் ஸ்டோரியிலையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும்ல, இல்லைனா உங்களுக்கு ப்ராஜெக்ட் வேறு ரினியூவல் ஆகிட்டு இருக்கும், ஞாபகம் இருக்கா இல்லையான்ட்டு அவள் தான் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கா. எல்லாம் அவங்க உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. ஆனால் இவனுக்கு தான் அசிஸ்டன்ட் மேலே கண்ணாச்சு. அவன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பொண்ணை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கான். கரெக்டாக நம்ம ஹீரோயின் சாப்பிட்லான்னு போயிட்டு இருக்க. யதார்த்தமாக அவங்கள வேற பார்த்துறா. சரி வாங்க 4 பேர் உட்காந்து சாப்பிட்லான்ட்டு வேற வழியே இல்லாமல் 4 பேர் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. 2 ஆத்தர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மனசே இல்லை. ஆனால் 10ஆவதுக்கு அசிஸ்டன்ட் இருக்கா பார்த்தீங்களா, அவன் வந்தோடனே இவன் விடுற மாதிரி தெரியல. நீங்கள் என் டேபிளுக்கு வந்தால் மட்டும் போதும், எல்லா ஃபீஸையும் நானே பே பண்ணிடுறேன்ட்டு கையில் காலத்தை விழுந்து நம்ம ஆத்தர் சின்ன நம்ம ஹீரோயின்ட்டு எல்லாத்தையுமே உட்கார வச்சுக்கிட்டா. ஆனால் அப்போ கூட 2 பேர் உட்காந்து டேபிளில் சண்டை தான் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம சின்ன ஒன்று சொல்ல அவன் பார்த்தீங்கன்னா மாற்று கருத்தா ஒன்று சொல்லன்ட்டு 2 ஒரே வாராதான் போயிட்டு இருக்கு. பார்க்கு தான் சரி கம்முன்னு சாப்பிட போறியா இல்லையா அப்படின்ட்டு 2 தட்டை தட்டி உட்கார வச்சுட்டு இருக்கா. எல்லாம் நல்லா ஜம்முன்னு சரக்கடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் பார்த்தீங்கன்னா சரி வாங்க விளையாடலான்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் எவ்வளோ கரெக்ட் பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் சைலண்டாக உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் புரியுது, அவன் எவ்வளோ எஃபோர்ட் போடுறான் அப்படின்னு.
அப்படின்ட்டு. ஒருத்தவங்க நமக்காக வேணும் அப்படின்னா பார்லேருந்து வீடு வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து எவ்வளோ எஃபோர்ட் போட்டுக்கிட்டு இருக்கான். ரொம்ப லக்கியான பொண்ணுங்கிற மாதிரி அவள் பார்த்துக்கிட்டு இருக்க. சின்ன வழக்கம் போல் மறுபடியும் சண்டைக்கே போயிட்டு இருக்காங்க. அவங்க சோச்சு கேட்டாங்கன்ட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தான் வாங்க வந்திருக்காங்க பார்க்கும். அப்புறம் தான் அவன் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த டைம் உண்மையை சொல்கிறா. இந்த மாதிரி நான் உங்கள் பாய் ஃப்ரெண்டே பார்த்ததில்ல பார்க்க கேட்டுக்கிட்டு இருக்கேன். இல்லை நான் ஆக்சுவலாக அந்த பாய் ஃப்ரெண்டை பற்றி உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன், இனிமேல் நான் அப்படி சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளுக்கு பாய் ஃப்ரெண்டே இல்லைன்ட்டு உண்மையை சொல்லிட்டா. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு இது எப்போவோ தெரியும், சரி நீங்களாம் சொல்லுவீங்கன்னா நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்கிறா, இல்லை எனக்கு ஒர்க்கில் இது ஃபர்ஸ்ட் டைமு இந்த மாதிரி பேசுறதுன்ட்டு இருக்க, நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் சொல்கிறேன், எல்லாத்துக்கிட்டேலாம் நான் சொல்லிட்டு இல்லைங்கிற மாதிரி அவர் கலாய்ச்சுட்டுறாரு. அப்படிலாம் இல்லை, இனிமேல் நான் பார்த்து பேசுகிறேன், உங்ககிட்ட போய் சொல்ல மாட்டேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நான் எப்படி நினைக்கிறேன் உங்களை பற்றின்னு நான் உங்ககிட்ட ஃபீல் பண்ணிட்டு இருக்கணும்னு ரெண்டு பேரும் ஆசையாக பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே கூப்பிட்டாங்க. இந்நேரத்தில் தான் கூப்பிடுவாங்களான்னு போயிட்டுருக்க. சின்ன மறுபடியும் அவனோட கதையை பற்றி குறைய சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு பேத்துக்கும் வாக்குவாதம் முடிவனாங்கிட்டு இருக்கு. மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. அப்போ தான் அந்த ஒரு டிராயிங்கை பார்க்குறாங்க. சூப்பராக இருக்கே டிராயிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்போ தான் சொல்கிறாங்க அந்த டிராயிங் பார்க்க வரைஞ்சது அப்படின்ட்டு. அசிஸ்டன்ட் பிள்ளையிலேருந்து எல்லாத்துக்குமே ஷாக்கு. இவ்வளோ பெரிய ஆத்தர்ன்னு நினச்சிட்டு இருந்தோம், பட் டிராயிங் கூட சூப்பராக பண்ணுறாருன்ட்டு. ஹீரோயின் எம்பிட்ட திறமையாக உன் ஆள்குள்ளே பொறுக்கி வச்சிருப்பாங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. பார்க்க கொஞ்ச நேரம் குடிச்சிட்டு அப்படியே மட்டையாயிட்டாரு. ஹீரோயினும் பார்க்கலான்னு போயிட்டு இருக்கா. அவர் தூங்கிக்கிட்டு இருக்காரு. என்னடா அது இப்போவே தூங்கிட்டு இருக்காரு போலன்ட்டு அவன் 5 நிமிஷம் அப்படியே கண்ணு மிக்காமையே பார்த்துட்டு இருக்கா. பார்க்கே முழிச்சிட்டாரு. உன் தலை பரவாயில்லையா அப்படின்ட்டு இவர் பாட்டுக்கு தொட்டு பார்க்க வந்துகிட்டு இருக்க. ஹீரோயினுக்குனா அப்படியே உடம்புல ஒரு மாதிரி நடுங்கிட்டு இருக்கு. உன் பம்பம் போயிடுச்சு போல அப்படின்ட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு அடுத்த நாள் ஜாக்கிங் போனால் கூட ஃபுல்லாமே பார்க்க பேசுகிற மாதிரி தான் இருக்கு. ஒரு பக்கம் பார்க்க, இன்னொரு பக்கம் ஏஐ, ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்க. இவளா சுத்தமாக குழம்பி போயிட்டா. பார்க்க லவ் பண்ணுறாளா ஏஐ லவ் பண்ணுறான்ட்டு. அடுத்த நாள்ல இருந்து பார்த்தீங்கன்னா வேணும்னே பார்க்க அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடறா. அவர் லிஃப்ட்டில் வந்தால் கூட இவ கண்டுக்கிறதுல, லிஃப்ட்டை பார்த்தா கூட கீழே குமிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு இருக்க. பார்க்குக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. எதுக்காக இப்பெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இவ அப்பெல்லாம் இல்லையன்ட்டு பார்த்தீங்கன்னா வேணும்னே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடறா. பார்க் இருக்கிற தசை பக்கம் கூட இவ திரும்பி வச்சு பார்க்கறதே இல்லை. வேணும்னே மறைச்சு ஏதோ கொலை பண்ண விளையாட்ட உட்காந்துக்கிட்டு அந்த பக்கம் பார்க்கவே கூடாதுன்னு இருக்க. பார்க்கும் கேள்வியெல்லாம் கேட்க வராரு. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரைட்டுன்ட்டு 2 பதில சொல்லி விட்டு போயிடுறா. பார்க்கக்கே கொஞ்சம் சங்கட்டமாக தான் இருக்கு. ஏன் அவாய்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அவகிட்ட பதில் மட்டும் இல்லை. நைட்டு தூங்கும் போதெல்லாம் நம்ம ஹீரோயின் மண்டையில் 1008 கேள்வி ஓடிட்டு இருக்கு. என்ன இவ லவ் பண்ணுறது பார்க்கையா ஏயா பார்க்கா அப்படின்னு கனவுல கூட ஃபுல்லாக பார்க்கா வந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. என்னதான் இவ பார்க்க திரும்பி கூட பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சாலும் அவர் அழகா இருப்பன்னு சொல்லியிருப்பார்ல, அதனாலேயே அடுத்த நாள் பேன்ஸ் எல்லாம் கூட வைக்க ட்ரை பண்ணுறா. பட் பேன்ஸ் விழல. அதனால தொப்பியை போட்டு போயிட்டா. ஆஃபீஸே வித்தியாசமாக பார்த்துக்கிட்டு இருக்கு. என்ன இது இந்த கிளைமேட்ல தொப்பியை போட்டு வந்துட்டு இருக்கேன் இருக்க. ஹீரோயின் அப்பெல்லாம் இல்லையாங்கிற மாதிரி நார்மலாக உட்காந்துட்டு இருக்கா. பார்க்க மீதார்த்தமாக மேனேஜர் இருக்கார்ல, அவர் கூட ஏதோ புது ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க. பின்னாடி நம்ம ஹீரோயின் தொப்பி போட்டு வர்றதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டாரு. ஆக்சுவலாக நான் சொன்னேன் இதை போட்டு வரீங்களா என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஹீரோயின் ஒத்துப்பாளா? இல்லவே இல்லையே, நல்லா இருக்குன்னு தான் போட்டு வந்துட்டு அவன் நடிச்சுக்கிட்டு இருக்கா. அவருக்கு சிரிப்பு தாங்கலை. இருந்தாலும் நல்லா தான் இருக்கு, க்யூட்டாக இருக்கீங்கன்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ், ஆனால் நீங்கள் சொன்னல நான் போடலைங்கிற மாதிரி இருக்கு. பஸ் வேற கரெக்டாக வருது. வந்த உடனே நம்ம ஹீரோயின் சரி என் பஸ் வந்துருச்சு நான் போறேன்ட்டு அவ பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்க. பார்க்குக்கு மூஞ்சியா மாறிடுச்சு. ஏன்னா நம்ம ஹீரோயின் வழக்கம் போல தப்பான பஸ்ல ஏறிக்கிட்டா. ஏறினதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின்கே தெரியுது, ஐயோ இனி மறுபடியும் பஸ் மாறணுமாட்டு. இவளோட கதை ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஃப்ரெண்டை தான் கட்டுறாங்க. அவ ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி உட்காந்துருக்கா. பட் டக்குன்னு ஒரு பையன் லைட் எல்லாம் போட்டு இவன் நினைச்சிருப்பா பாத்தீங்களா எப்பவுமே ப்ரப்போஸ் பண்ணுன்ட்டு. அந்த மாதிரி ஒருத்தன் இவளை பார்த்து பாடிக்கிட்டு இருக்கான். இவளா சரியான இம்ப்ரெஸ் ஆயிட்டா போல. என்னடா இது எப்பவும் போல தொடர் மாதிரியே போயிட்டு இருக்க இவளோட டேட்டிங்களோட ஹிஸ்ட்ரி இன்னியோட ஃபுல் ஸ்டெப் ஆகுதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தா. அதுதான் இல்லை. இவ பார்த்தீங்கன்னா ஏஐ இருக்குல்ல, அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. யூஸ் பண்ணி இவளும் கிட்டத்தட்ட அதுக்கு பைத்தியமாக சுற்றிட்டு இருக்கன்ட்டு இவளோட கதையை ஆரம்பிச்சு நம்ம ஹீரோயினோட கதைக்கு ஒரு காமெடியோட முடிவை போட்டு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. எப்படி கைஸ், இந்த எபிசோட் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. அடுத்த வழக்கம் போல ஒரு சூப்பரான எபிசோடில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.